ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை விதை மாதிரிங்க. ஒரு விதை மாதிரி. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பைபிளில் படிக்கலாம், அல்லது தேவனுடைய தாசர்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரங்க சொல்லி நம்ம கேட்கலாம். இதில் சில வகைகள், ஒரு 3-4 வகைகள் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும்போது அதை நம்புறதே கிடையாது, இல்லை ஆண்டோடைய வார்த்தையை ஊழியக்காரங்க மூலமாக கேட்கும்போது அதை நம்புறதே கிடையாது. இது ஒரு வகை. நீங்கள் நம்பலைன்னா எந்த இதுவுமே உங்களுக்கு நடக்காது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இருக்காது. அடுத்த ஒரு வகை எப்படி அப்படின்னா, சில காலம் நம்புவாங்க, நல்லா இருக்கிற வரைக்கும் நம்புவாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு டெம்டேஷன், ஒரு ப்ராப்ளம்னு வரும்பொழுது சல்லுன்னு அமுங்கிடுவாங்க, அவ்வளோதான், கைவிட்டுருவாங்க. இது நினச்சி நிற்காதுங்க. லைஃப்பில் பெரிய மாற்றங்கள்லாம், ஆண்டவர் எதிர்பார்க்குற கனி கொடுக்குற வாழ்க்கையெல்லாம் அமையாது. இந்த மாதிரி இருந்தாங்கன்னா, டெம்பரவரியாக இருந்தாங்கன்னா. அப்புறம் ஒரு வகை இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தை கேட்பாங்க, ஆனால் உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணம் பணம் பணம், பொருள் பொருள் பொருள், அப்படியே உலகத்துக்கு பின்னாடியே போயிட்டே இருப்பாங்க, மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்பாங்க. அவங்களால அதிகமாக கனி கொடுக்க முடியாதுங்க. ஆனால் 4வது வகை, நல்ல வகை, நல்ல சாயில், நல்ல கிரவுண்டு. வசனத்தை கேட்டாங்கன்னா அதை முழுசாக அப்படியே நம்பி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கி பிடிச்சு வார்த்தையின்படி நடந்து, உலகத்தில் உள்ளவைகள் ஆண்டவர் கொடுத்தாருன்னா என்ஜாய் பண்ணணும், கொடுக்கலைன்னா அது பின்னாடி ஓடக்கூடாது, அதை மைண்ட்லேயே வைக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். கர்த்தர் அவர்களை தான் பார்த்து நல்ல நிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், குட் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்ம எந்த வகை, இன்றைக்கி யோசிச்சு பார்க்கலாமா? நம்ம எந்த வகையில் இருக்கோம்? 4வது வகையில் வாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறீங்களோ கேட்குறீங்களோ, உண்மையாகவே அந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும், கனி கொடுக்கணுன்னா நம்புங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் உலகத்தின் பின்னாடி போகாமல், ஐஸ்வர்யத்தின் பொருட்கள் பின்னாடி போகாமல், ஆண்டவர் பின்னாடி ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது, அதை நம்பி செயலில் காட்டுறவங்களாக இருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்போம். நம்ம தான் நல்ல நிலம். காட் பிளஸ் யூ. பபாய்.